வா மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 3 படங்கள் ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் கொண்டு வந்திருக்க படங்கள்ல ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல. அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது தமிழ் வெப் சீரிஸான வாரண்ட் அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 8 எபிசோட் இருக்கு. இப்போதைக்கு 4 எபிசோட் மட்டும் தான் வந்திருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜா ஒரு 40 to 45 மினிட்ஸ் வரைக்கும் ரன் ஆகக்கூடியது. இப்போ இந்த சீரிஸுடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரிஸுடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு நம்ம ஹீரோவை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. அதுக்காக எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும் அந்த எக்ஸாம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவை எழுத வைக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோ எந்த எக்ஸாம்லையுமே பாஸ் ஆன பாடு கிடையாது. சொல்ல போனா எக்ஸாம் எழுதி அவர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுடைய அங்கிள் கமிஷனருடைய டிரைவர் அப்படிங்கிறதுனால போலீஸ் எக்ஸாம் எழுதி எப்படியோ அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணவும் வச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ போலீஸாவும் ஆயிடுறாரு. அதாவது மிகப்பெரிய அளவிலான போலீஸ் ஆஃபீஸர்லாம் கிடையாது, இந்த ஏட்டு கான்ஸ்டபிள் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போலீஸா ஆகிறாரு. புதுசா போலீஸா ஜாயின் பண்ணதுனால என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் சந்திப்பாங்களோ அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவும் சந்திக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு சம்பவம் நடக்க அதனால மிகப்பெரிய அளவிலான அவமானத்தையும் நம்ம ஹீரோ சந்திக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் உண்மையாவே ரொம்ப டேலண்டான ஆளு அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸுடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு லாக்அப் டெத் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த டெத் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எப்படி போலீஸ் ஆனாரு, போலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னென்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விலங்கு வெப் சீரிஸையும் இந்த சீரீஸ்லையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு வந்திருக்க இந்த 4 எபிசோடில் கனெக்டிங் பாயிண்ட் மாதிரியான சீன்ஸ் எதுவுமே இல்லை. சரி, இந்த சீரீஸில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, சீரீஸில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் லீட் ரோலில் நடிச்சிருந்தது வேற யாரும் கிடையாது. விலங்கு வெப் சீரிஸை டைரக்ட் பண்ண பிரசாந்த் பாண்டியராஜ் தான் லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப யதார்த்தமாகவே இருந்துச்சு. ரெண்டாவது, படத்துடைய ஃபர்ஸ்ட் 2 எபிசோடில் நம்ம ஹீரோ எப்படி எக்ஸாம் எழுதி போலீஸ் ஆனாரு, போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சின்ன சின்ன அவமானங்களை எல்லாம் பட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ், அதாவது 4வது எபிசோடைய கிளைமேக்ஸ்லாம் ஓரளவுக்கு த்ரில்லிங்காக தான் கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. அந்த 4வது எபிசோட் ஓரளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு. மேக்கிங் வைஸ் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த சீரிஸை பார்க்கும்போது நம்ம கிரைம் த்ரில்லர் சீரிஸ் தான் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலை ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் கொடுக்கவே இல்லை. ஒரு நார்மல் ட்ராமா மாதிரி தான் போகுது, போலீஸ் ப்ரொசீஜர் ட்ராமா மாதிரி தான் போகுது. கிளைமேக்ஸ் எபிசோட் மட்டும்தான் ஓரளவுக்கு ஏதோ ஒரு கேஸுக்குள்ள வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அதனாலேயே கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த சீரிஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 4 எபிசோடு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. டைம் பாஸுக்காக பார்க்குறதா இருந்தால் அந்த ஃபர்ஸ்ட் 4 எபிசோடை நீங்கள் பார்க்கலாம். மீதி இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீரிஸ் ஆக்சுவலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நம்ம சொல்ல முடியும். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா G5 அவைலபிளாக இருக்குது. அடல்கனெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம 2வதா பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன ஹாலிவுட் படமான லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கம்பெனியுடைய சிஇஓவாக இருக்காரு. அதாவது ஆணாதிக்கம் கேரக்டர் அதிகமாக உள்ள ஒரு நபர். பெண்களை பெருசாக மதிக்கவே மாட்டார். அவருடைய கேபினில் ஆண்கள் மட்டும்தான் இருக்காங்க, பெண்களே இல்லை அப்படிங்கிற ஒரு பேச்சு வெளியே வர, அதனால வேற வழியே இல்லாமல் அவருடைய ஆஃபீஸில் 20 வருஷமாக வேலை செஞ்ச ஒரு சின்சியரான ஒரு ஆஃபீஸரான நம்ம ஹீரோயினை அவருடைய கேபின் டீமுக்கு வந்து எடுத்துக்கிறாரு, ப்ரொமோஷன் கொடுத்து எடுத்துக்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. தன்னை ஒரு பொம்மை மாதிரி தான் உள்ளே எடுத்துக்கிறாங்க, வேற வழி இல்லாமல் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாம ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த கேபின்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு ப்ராஜெக்டை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல நம்ம ஹீரோயினை பேசவே விட மாட்டாங்க, சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆண்கள் மட்டும்தான் பேசுறாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுது அந்த ஆஃபீஸ்ல. இதை ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் இந்த வேலையும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. அப்ப திடீர்னு கீழே விழுந்து தலையில அடிபட்டுருது. கண் விழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கு, அதாவது பேரலல் வேர்ல்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப அவருடைய ஆபீஸ்க்குள்ள போய் பார்த்தா அவருடைய ஆபீஸ்ல பெண்கள்லாம் என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அந்த வேலையெல்லாம் ஆண்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாமே ரொம்ப ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க. அதுலயும் குறிப்பா இப்ப வேலையை விட்டு வெளியே அனுப்புனார் இல்லையா, அந்த பொண்ணு அதே கம்பெனியுடைய சிஇஓவா இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சந்திச்ச பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை.
இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்துடைய கதை ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான். அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஒரு சில காட்சிகளை நல்லா சுவாரஸ்யமாக தான் கொண்டு போயிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்களுடைய உலகத்தில் பெண்களை எப்படியெல்லாம் இவங்க பார்த்தாங்க, ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த உலகத்தில் ஆண்களை ட்ரீட் பண்ணுற விதம் எல்லாமே ஓரளவுக்கு ஃபன்னாகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் இவங்க கொண்டு போய் முடிச்ச விதமும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு மெசேஜையும் இவங்க கன்வே பண்ணியிருக்காங்க. மேக்கிங் வைஸ் என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் மெயின் கேரக்டரில் நடிச்சிருந்த ஹீரோவாக இருக்கட்டும் இல்லை ஹீரோயினாக இருக்கட்டும் 2 பேருமே சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. பட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் நடக்க போகுது, இப்படி தான் போய் முடிய போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவையும் கொண்டு போயிருக்காங்க. நடுவில் நிறைய இடங்கள் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அடல்கனண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன கன்னட படமான சீசா 2016 அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே புஷ்பகிரி போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ஸ்டேஷனில் ஏஎஸ்ஐயாக இருக்கக்கூடிய ஆண்டனி அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பெண்ணுடைய ரேப் அண்ட் மர்டர் கேஸில் தப்பே பண்ணாத ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்து போட்டு பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த தப்பை ஒத்துக்க சொல்லி அவங்ககிட்ட பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஆண்டனி அப்படிங்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. போன கொஞ்ச நேரத்திலேயே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மிஸ்டீரியஸான ஃபோன் கால் வருது. அந்த காலில் பேசின நபர் என்ன சொல்றாருன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போனார் இல்லையா ஆண்டனி அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவரை தான் கிட்னாப் பண்ணிட்டு தான் சொல்றான். அந்த ஃபோன் கால்லேயே ஆண்டனி அப்படிங்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் கத்துற சத்தமும் கேட்குது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்திலேயே கடத்திட்டு போனாங்க இல்லையா ஆண்டனி அப்படிங்கிற ஒரு நபர், அவருடைய தலை மட்டும் ஒரு பகுதியில் கண்டுபிடிக்கப்படுது. இதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் ஆக்சுவலா தமிழ் டப்பிங்கில் இல்லை, நான் அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஒரு 25-30 நிமிஷம்லாம் ஒரு நார்மலாக தான் போகும். அதுக்கப்புறம் தான் மெயினான கதைக்குள்ளேயே வருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக போகுது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க. அதாவது சாதாரண மனுஷங்களுக்கும் போலீஸுக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய விரிசல் இருக்குது, இவங்க வந்து எந்த அளவுக்கு சாதாரண மக்களை வந்து டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு சுவாரஸ்யமாகவே இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னன்னா, இந்த படத்துடைய கதை ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரே இடத்துலையே சுற்றி மூவ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பெருசாக வேறு எங்கேயுமே இந்த கதை மூவ் ஆகவே இல்லை. அதனாலேயே ஒரு சில இடங்கள் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சில பேர் இந்த படத்தை ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்குலாம் இந்த படத்தில் இல்லை. ஒரு டைம் பாஸுக்காக ஒரு தடவை பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு படம் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் சன்னெக்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. அடல்கனன்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான காயப்படா சிங்கம் அப்படிங்கிற ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினை ஸ்டார்டிங்லேயே ஒரு நபர் வந்து பொண்ணு பார்க்க வராரு. நம்ம ஹீரோ தான் பொண்ணு பார்க்க வராரு. அவர் ஒரு போரிங்கான ஒரு பர்சன் மாதிரி தான் தெரியுது. பட் ஸ்டில் அவங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனாலே நம்ம ஹீரோயின் இந்த கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நம்ம ஹீரோவுக்கும் நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுக்கு இதுக்கு முன்னாடியே பழக்கம் இருக்கு, மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரிய வருது. உண்மையாவே நம்ம ஹீரோ யாரு, அவருடைய லைஃப்ல இதுக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய ரிவ்யூவை நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாவே சொல்லிடுறேன். இந்த படத்துல காமெடி அப்படிங்கிறது எனக்கு பெருசா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. நிறைய இடங்கள் எனக்கு கிரிஞ்சா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. காமெடி படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்க எதுக்கும் படத்தை ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பாருங்க. அந்த ஃப்ளோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா படம் ஃபுல்லாவே அதே ஃப்ளோவில் தான் போகும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் Amazon Primeல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு. அடல்கனன்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய புது படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.